மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு கோல்டு கிஃப்ட் நினைக்கும் போது இது காஸ்ட்லி நினைச்சு நம்ம டிராப் பண்ணிடுறோம். சில்வர்ல ட்ரை பண்றோம், அதையும் விலையை வச்சு டிராப் பண்ணிடுறோம். அது தப்பு. ஏன் சொல்றேன்னா, அந்த பணத்தை தூக்கி நீங்க எதை போய் பிளாஸ்டிக்கோ இல்ல செராமிக்கோ இல்ல ஏதோ ஒரு மெட்டலோ இல்ல ஏதோ ஒரு தேவையில்லாத ஐட்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வேல்யூ ஜீரோ. சோ நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும்னா எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஈவன் சின்ன அமௌண்ட்ல கூட எனக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி சில்வர் ஜுவல்லரி கிடைக்குதுங்க. ஈவன் 500 rupees ஆரம்பிச்சு 1000 2000 3000 5000 நீங்க ஒரு சின்ன ஐட்டம் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து ஒரு லாங் டர்ம்ல அந்த ரிசீவருக்கு அது பெரிய வேல்யூவா மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வெள்ளி வந்து 10 வருஷம் முன்ன கொடுத்திருந்தாருன்னா அந்த வெள்ளியோட வேல்யூ இன்னைக்கு வந்து 5000 rupees. இதே நீங்க அந்த 500 rupeesக்கு அவருக்கு ஏதோ செரமிக் ஒரு ட்ரே வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அது பார்க்க வேணா பெருசா இருந்திருக்குமே தவிர இன்னைக்கு அதோட வேல்யூ ஜீரோ. சோ நீங்க ஸ்மார்ட்டா இருங்க, உங்களை ரிசீவருக்கு அவங்களுக்கும் அந்த ஸ்மார்ட்னஸ் கொடுங்க. எப்பவுமே கிஃப்ட்னா கோல்டு இல்ல சில்வர் ஃபாலோ பண்ணுங்க. சோ அடுத்த வாட்டி நீங்க கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன கொடுத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பிளாஸ்டிக் செரமிக் இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம் வாங்குறவங்களா இல்ல கோல்டு சில்வர் வாங்கி கொடுக்குறவங்களா இல்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1980 எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.